குழந்தைங்க வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அண்ட் இது வந்து பேரண்ட்ஸோட நாலேஜ் இல்லாமல் தான் நடக்குது. பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்கூல் ஆகட்டும், இதை எப்படி டீல் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் விஷயமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இனிமேல போகக்கூடிய வாழ்க்கையில சோஷியல் மீடியா அதிகமாக தான் ஆகும். ரைட், இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா இன்னொன்று வரும். இந்த கரண்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்றதுல நிறைய டிசப்பியரிங் மெசேஜஸ் தான் இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு வந்து அதுக்குள்ள போகக்கூடிய சான்சஸ் கூட ரொம்ப கம்மி. ஸோ அதனால டெக்னாலஜி இனி போக போக இன்னும் அட்வான்ஸ்டாக தான் ஆகும். ஆஸ் பேரண்ட்ஸ் நான் வந்து பிகினிங்லேருந்தே ஹெல்த்தி உறவு டெவலப் பண்ணலன்னா எனக்கு டெக்னாலஜி அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னோட சைல்டு இதுக்குள்ளே போவாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் டெக்னாலஜி யூசேஜுக்கு சர்டன் பேசிக் ரூல்ஸ் முதல்லயே சைல்டுக்கு சொல்லி கொடுக்கணும். இது வந்து 13 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம் அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், உனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கு, எனி அக்கௌண்ட், சோஷியல் மீடியா கூட இல்லை, இமெயில் ஐடியா இருந்தாலும் சரி, யூ ஆர் யூசிங் எனிதிங் எல்ஸ், உன்னோட லொக்கேஷன் அண்ட் பாஸ்வேர்ட் யாருக்கும் என்னைக்குமே தெரியக்கூடாது. எனி ஸ்ட்ரேஞ்சர், புது நபர்களோட நட்பு இருக்கக்கூடாது. அண்ட் அவங்களோட டிபியில ஒரு ஆக்டரோட போட்டோ, யாரோ ஒரு நாய்க்குட்டி அதெல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அது ஃப்ரெண்ட் பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் அவங்க அப்படின்னு உங்களுக்கு ஷுவரா தெரியும்னா தான் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஏன்னா இனிஷியலா சோஷியல் மீடியால உங்களுக்கு தெரிஞ்சவங்களையே வந்து நீங்க பிஃப்ரெண்ட் பண்றது ரொம்ப அவசியம். சில்ட்ரனுக்கு இந்த ரூல் வந்து டெஃபினட்டா கொடுக்கணும். நாலாவது விஷயம், போஸ்டிங் ஆஃப் போட்டோஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் போஸ்ட் பண்ணுவேன், பட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒண்ணுமே இருக்காது. ஃபேமிலியில் இவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு புக் படிச்சது இருக்கலாம். ஏன்னா இந்த நான் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னைக்குமே திரும்ப வந்து என்னை தாக்கக்கூடாது. சில்ட்ரனுக்கு வந்து சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து செட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிக்கலாம்.